எஸ்ஏஆர்னு ஒரு எம்என்ட்ட தப்பிச்சு ஓட்டரில் பேரை பார்த்தனா அப்பா நான் ஓட்டு போட போகிற சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு பாதி மக்கள் ஓட்டு போட முடியல. காரணம் பஸ் ஓடல. 5 வருஷம் உங்களால் பஸ்ஸு மகளிர் விடியல் பயணம் ஃப்ரீயாக விட முடியுது. ஆனால் எலெக்ஷன் டே அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ஸு ஃப்ரீயாக விட முடியல. இல்லை இன்னும் எச்சவலை என்ன தெரியுமா? ஃபெஸ்டிவல் டைம் தான் ரேட்டை ஏற்றி விற்கிற தனியார் பேருந்துகள் எலெக்ஷன் டே அன்னைக்கு ரேட் அதிகமாக விற்றுருக்காங்க. ஓட்டு போடுறத தடுக்கிற குற்றம்னா அந்த குற்றம் நடக்கிறதுக்கு காரணமாக அந்த தனியார் பேருந்து முதலாளிகள் மேலேயும் அரசு அதிகாரிகள் மேலேயும் யார் தண்டனை கொடுக்கறது? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்? 100% நடக்கணும், 100% ஓட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதம் முன்னாடி எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு வீடியோ எடுக்க தெரிஞ்ச எலெக்ஷன் கமிஷனுக்கு பஸ்ஸு ஏன் ஃப்ரீயாக ஒன்றும் தோணலை? இது ஈஸியாக ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பழிய போட்டு போயிடலான்னா? நோ, இது சிஸ்டம் ஃபெயிலியர். 100% டெமோக்ரஸி சிஸ்டம் ஃபெயிலியர். என்ன கொடுமையாச்சுன்னு சொல்லட்டுமா? பல அச்சம் பல ஆயிரம் செலவு பண்ணி ஃபாரின்லேருந்து வந்து தான் சார்ந்த நடிகனும் சார்ந்த கொள்கை கொண்ட கட்சியும் வின் பண்ணு ஆசையாக இருந்த ஓட்டர்ஸ் நீங்கள் ஓட்டு போட முடியல. காரணம் பஸ்ஸு ஓடலை. ஒரு ஓட்டு மிஸ் ஆச்சுன்னா ஒரு ஜென்ரேஷனை டிசைட் பண்ணுற வாய்ப்பு மிஸ் ஆகிருக்கு. இதுக்கு யார் காரணம்? உங்கள் கருத்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபாலோ நியூஸ் வித் பார்த்தி. தேங்க்யூ.